அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்குமே ரெடி பண்ணியிருப்பேன். 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இது லேப்லாஸில் ஒரு கொஷின் நம்பர் 817. ஓகே, இஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s + 1 அந்த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் எஃப் ஆஃப் டி என்ன வரும் அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து லேப்லாஸில் கேட்குற ஒரு இன்வெர்ஸ் லேப்லாஸ் அப்ளிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இன்வெர்ஸ் லேப்லாஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப் ஆஃப் டினாவே என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ் லேப்லாஸ். அதாவது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்றதான் நம்ம நோட்டேஷன் லேப்லாஸை பொறுத்தளவுக்கு. அப்போ எஃப் ஆஃப் டி வேணும் அப்படின்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்குறாங்கன்றது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட இது பேசிக் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா எல் ஆஃப் டி பவர் n e power minus at ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s plus a ஹோல் பவர் n plus 1. ஓகே, ஸோ லேப்லாஸ் ஆஃப் டி பவர் n e power minus at வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s plus a ஹோல் பவர் n plus 1. இது வந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இப்போ 10 சாப்டருக்குமே ஃபார்முலாவும் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா புக்லெட் கையில் வச்சுக்கிட்டே போதும். ஸோ 10 சாப்டருக்கும் இருக்கும். 10 சாப்டருக்கும் ஃபார்முலா புக்லெட் வந்து சிங்கிளாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட்டுமே உங்களுக்கு வந்து அந்த காம்போ ஆஃபரில் வந்துடும். ஸோ எம்சிக்யூஸு, டெஸ்ட் பேட்ச்சு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனு, 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. எம்சிக்யூஸ்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸுங்க. 10 சாப்டருமே அடிச்சு நொறுக்கி தெளிப்பேன். அது இல்லாமல் டெஸ்ட் கண்டென்ட்ல வேற மாதிரி கொஷின்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்றத மட்டும் பாருங்களேன். இந்த லேப்லாஸ் ஃபங்க்ஷனுடைய இன்வெர்ஸ் லேப்லாஸ் என்ன இருக்கும் அப்படின்றத அங்கே கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே போவோம். இங்கே n என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது n+1 அப்படின்னும் போது 1+1. அப்போது t மல்டிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், t மல்டிபிள் ஆகுது. s+1 அப்போது இங்கே ஃபார்முலா பார்த்துக்குங்க. e power minus at ஏவோட வேல்யூ வந்து 1. அப்போ பவர் t பவர் nக்கு n கேஸ் வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, a கேஸில் வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இதோ பாருங்கள், இதுதான். So L of t e power minus at எப்படி இருக்கலாம்? 1 factorial divided by s plus 1 on whole power 1 plus 1. அப்போ 1 divided by s plus 1 on the whole square. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா இன்வெர்ஸ் லேப்லாஸை போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருப்பேன். டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்பேன். பாருங்களேன், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் del of t minus a, t minus a ஓட வேல்யூ என்னன்றதை அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ டிராக் டெல்டா இப்போ இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இது வந்து லேப்லாஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to infinity எஃப் ஆஃப் டி இன்டூ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இதுதான் டெஃபினிஷன், லேப்லாஸோட டெஃபினிஷன். இப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக டெல் ஆஃப் டி மைனஸ் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இன்டகிரேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ். அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஒரு சில ஏரியாலாம் பக்காவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலாஸாக அப்படியே செதுக்கி வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறத வாங்கிக்கணும். இதனுடைய இன்வெர்ஸ் லேப்லாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிடணும். 1/s minus 1/s plus 1. அப்போ ஜஸ்ட் எல் இன்வெர்ஸ் போடுங்க. எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s into s plus 1 equal to எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s minus எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s plus 1. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டன்டோட லேப்லாஸில் ஒன்றுனாங்க 1/s. இதான் ஃபார்முலா. 1/s ஸ்கொயர்னா இது வந்து இ பவர் இங்கே s plus 1 இல்லைங்களா, 1/s plus 1. அப்போ இ பவர் மைனஸ் டி. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க ஃபார்முலா. இந்த எல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் பேசிக். உங்களுக்கு ஃபார்முலா புக்லெட் தனியாக 10 சாப்டருக்குமே ஃபார்முலா புக்லெட் தனியாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ காஸ் ஏடியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அதே போல் சைன் ஏடியா இருந்தால் ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். டி பவர் என்னோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் பிளஸ் 1. ஸோ சைன் ஏடிக்கான ஃபார்முலா. அது போல், அதாவது படிக்க முடியாதவங்களும் இந்த புத்தகத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ 10 சாப்டருக்குமே இருக்கும். பாருங்க, இது வந்து உங்களுக்கு லேப்லாஸ்ல கொடுத்துருக்கேன்னா அடுத்து பாருங்களேன். ஸோ இது இங்கே சொல்லுங்க ரியல் அனாலிசிஸ்ல இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீரியஸா அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ண சொல்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். எஸ், இது வந்து ஒரு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சீரியஸ் தான். அந்த இன்டர்வல் 0 to எனக்கு என்ன ஆக்சுவலா ஒரு சீரியஸ் f1 of x வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்னா f1 only சம்மேஷன் m1 வந்து கன்வர்ஜ் ஆகும். இது என்ன டெஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். வாய்ஸ்ட்ராஸ் m டெஸ்ட். ஓகே, ஸோ mன்றது சுப்ரீமம் ஆஃப் மாடு
fn of x, supremum of fn of x where x belongs to on the interval a to b, closed interval a to b. அப்போ இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷனுடைய சுப்ரீம் என்னன்னு பார்க்குறோம். fn of x என்ன x power n by n square. ஓகேங்களா? அப்போ mod fn of x என்ன கிடைக்கும், which is less than or equal to 1 by n square. ஏன் மேக்ஸிமம் வந்து எக்ஸுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ 1 by n square ஆகிடும். அப்போ சமேஷன் 1 by n square என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். அப்போ சுப்ரீமம் கன்வர்ஜ் ஆகிடுச்சுன்னா சீரியஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. அந்த டெஸ்ட்டுக்குலாம் நீங்கள் போயிடணும். ஓகே, ஸோ இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக வருமா அப்படின்னா இது பாயிண்ட் வைஸ் மட்டும்தான் யூனிஃபார்மாக வராது. என்ன ரீசன்னா fn of x உடைய சுப்ரீமம் பார்க்குறீங்க. fn of x என்ன கொடுத்துருக்கேன், sin nx divided by n கொடுத்துருக்கேன். அப்போ சுப்ரீமம் ஆஃப் fn of x என்ன கிடைக்கும், அந்த இன்டர்வல் 0 to 2πல 1 by n வரும். சீரியஸ் 1 by n என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகிடும். ஓகே, அப்போ யூனிஃபார்ம் வராது. பாயிண்ட் வைஸ்ன்றது கன்வர்ஜ் ஆகுன்றது இங்கே வருது மீனிங். ஓகே, அதே போல் இது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியான்னு கேட்குறாங்க. அப்போ சுப்ரீமம் mn டென்ஸ் டு 0 இருந்தால் போதும். சீரியஸ் ஃபார்மேட்டில் வேணால் சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் டென்ஸ் டு 0 இருந்தால் போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க. மொத்த கொஷனுக்குமே நான் வீடியோ போடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எம்சிக்யூஸை வாங்கிட்டு நான் போடுற வீடியோஸ் ஜென்ரலாக கவனிச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். இதுதாங்க ப்ராசஸ். இதை மிஸ் பண்ணாமல் டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், அந்த ஃபார்முலா புக்லெட்டை கோத்ரூ பண்ணுங்கள். இந்த 5 புக்லெட் காம்போ ஆஃபர். ஆக்சுவலாக 3 புக்லெட்டு எம்சிக்யூஸ் வரும், 6000 ப்ராப்ளம். இது வந்து 6000 ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, 6000 எம்சிக்யூஸ் 3 புக்லெட்டில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட்டு ஃபார்முலா புக்லெட் தருவேன். ஃபார்முலா புக்லெட் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்குமே இருக்கும். 10 சாப்டருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை, என்னென்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தேவை, எதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த ரிசல்ட்ஸ் நல்லா ப்ராப்பராக படிக்கணுன்ற மாதிரி பக்காவாக இது பிரித்து கொடுத்துட்டேன் ஃபார்முலா புக்லெட்டை. ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட், இது சொல்யூஷன் புக்லெட். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதுமானது. அப்புறம் நான் போடுற வீடியோஸ், இந்த எம்சிக்யூஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவேன். ஜென்ரல் கான்செப்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், எம்சிக்யூஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வீடியோஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். யூஜிடிஆர்பிக்கு இதை பார்த்துட்டே போதும் 10 சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ 300 வீடியோஸ் யூஜிடிஆர்பி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சேனல் ஹோம் பேஜ் போங்க, பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் இருக்கிற வீடியோஸ் மொத்தமும் பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் வந்து சார் நான் ஜென்ரலாக இப்போ தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கேன், சப்ஜெக்ட்குள்ளே இப்போ தான் நான் போய் ஆகணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அது ஃபுல் செட்டு காம்போ. உங்களுக்கு எது வேணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். எம்சிக்யூஸ் மட்டும் வேணும், அந்த 5 புக்லெட் காம்போ வித் டெஸ்ட் பேட்ச் அது மட்டும் சொல்லுங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்கள் நம்பர் ஆட் பண்ணி விட்டுருவேன். இல்லை சார் நீங்கள் வந்து ஃபுல் செட்டுமே கொடுங்க, அதாவது தியரி பார்ட் மெட்டீரியல் நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, அதுவுமே எனக்கு சேர்த்து மொத்தமாக கொடுங்கனாலும் நோ ப்ராப்ளம். பாருங்கள், ஓடி பிடி மொத்தமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. 10 சாப்டர் இருக்கும். இந்த 10 சாப்டருக்கும் டெஸ்ட் சீரியஸாக போட்டுட்டு வரேன். ஸோ சண்டே கூகுள் ஃபார்ம் போட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண வைப்பேன். அப்போ அந்த டெஸ்ட் சீரியஸுமே உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. குட்டி குட்டி ஃபார்முலாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், லைன் இன்டெக்ரல் அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல், இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் மொத்தமும் நான் வந்து அடிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஷினில் இந்த டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எனக்கு வந்து திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுங்கன்னா அந்த வீடியோ நான் கொடுத்துருவேங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு 10 சாப்டருமே கொடுத்துருப்பேன். எல்லா ஏரியாவையும் உங்களுக்கு கொஷின் கலெக்ஷன் போட்டு சின்ன சின்ன டெஃபினேஷன், ஸ்டேட்மெண்ட்டு, ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸாக மாற்றி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களால் பார்க்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. உங்களுக்கு புக் டீட்டெயில்ஸ் வேணும், மற்றபடி டெஸ்ட் சீரியஸ் டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் போதும். நான் போடுற வீடியோஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க, அதுதான் முக்கியம். 10 நோட்டு பிரிச்சுடுங்க. நோட் 1, நோட் 2, நோட் 3, ரியல், காம்ப்ளெக்ஸ், லீனியர், ஓடி, பிடி, ரிங் அண்ட் ஃபீல்டு, சரி, வெக்டார் ஸ்பேஸ், இது போல் 10 நோட்டு பிரிச்சுட்டு 10 நோட்டுக்கான கண்டென்ட்டை நான் வீடியோ கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ அப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா இது வந்து ரியல் அனாலிசிஸ் சொல்லும் போது ரியல் அனாலிசிஸ் நோட் எடுத்துக்கிட்டு அதுக்கான கண்டென்ட் அங்கே எழுதுங்க. இது காம்ப்ளெக்ஸ் சொன்னா காம்ப்ளெக்ஸாக எழுதுங்க. இது ஓடிபிடியில் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஓடிபிடி நோட் எடுத்து அந்த ஓடிபிடி நோட்டில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, ஸோ இதாங்க ப்ராசஸ். மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக இன்றைக்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.